ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 161. பிராமணரை பிடித்த பிசாசு. பிசாசின் தொந்தரவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராமணரும் அவருடைய மனைவியும் அக்கல்கோட்டுக்கு வந்தனர். அந்த பிராமணரை கையில் பிடித்து கொண்டே அவருடைய மனைவி தினமும் பிச்சை எடுப்பாள். அந்த பிராமணரோ அனைவரின் மீதும் காரி உமிழ்வார். கணவனின் மீது அதீத பிரியமுள்ள அந்த பெண் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்பாள். மாலை நேரத்தில் தன் கணவனை பிடித்து கொண்டே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஆரத்தியை தரிசனம் செய்வதற்காக வருவாள். ஸ்ரீ சுவாமியின் தெய்வீக ஒளியைக் கண்டால் அந்த பிராமணருக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும். ஆரத்தி நேரத்தில் பல வேடிக்கையான நிகழ்ச்சிகளில் அவர் ஈடுபடுவார். ஸ்ரீ சுவாமியின் தீர்க்க தரிசனத்தை காண முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுவார். அந்த பெண்ணின் மீது இரக்கம் கொண்ட சேவகர்கள் சிலர் அந்த பிராமணரை துரத்தி பிடித்து அவளிடம் ஒப்படைப்பர். ஆரத்தியின் போது உண்டாகும் புனிதமான ஓசைகளை அவரால் கேட்க முடியாது. அதனால் அவர் தன் காதுகளை மூடிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் தரையில் உருண்டு கொண்டும் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொள்வார். இதே போல பல நாட்களுக்கு தொடர்ந்தது. அந்த பெண் ஸ்ரீ சுவாமிகளிடம் தன் கணவனை குணப்படுத்தும்படி பிரார்த்தனை செய்து கொள்வாள். ஒரு நாள் அந்த பிராமணரின் உடலில் இருந்த பிசாசு பேசத் தொடங்கியது. தத்தரின் தர்பாரில் நியாயத்திற்கு இடமில்லை. ஸ்ரீ சுவாமி என்னை தேவையில்லாமல் அடித்து உதைக்கிறார் என்று கூறிக்கொண்டே ஓவென கதறி அழுதது. ஏன் அழுகிறாய் என்று மகராஜ் கேட்டார். மகராஜ், இவர் என்னை 2000 ரூபாய் ஏமாற்றிவிட்டார். நான் மிகவும் ஏழ்மையானவன் என்பதால் தற்கொலை செய்து கொண்டேன். அதனால் பிசாசாக அலைந்து கொண்டிருக்கிறேன். இவர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆகவே என்னை நிராகரிக்காமல் நியாயம் வழங்க வேண்டுகிறேன். அவர் என்னுடைய 2000 ரூபாயை கொடுத்துவிட்டு என்னுடைய ஈமச் சடங்குகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நான் சென்று விடுகிறேன் என்று கூறியது. இவன் மிகவும் ஏழை என்று மகராஜ் கூறினார். நான் தான் அவரை ஏழையாகவும் குழந்தை இல்லாதவராகவும் ஆக்கினேன். அவர் என் பணத்தை திருப்பி அளித்தாக வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியது பிசாசு. இவன் சேவைகள் செய்துவிட்டான். உன் பணம் உனக்கு கிடைக்கவில்லையா என்ன என்று ஸ்ரீ சுவாமி மகராஜ் கேட்டார். கோபத்துடன் அந்த பிசாசு அவர் என் பணத்தை திருப்பி அளிக்கும் வரை நான் செல்ல மாட்டேன் என்று கூறியது. இதை கேட்டவுடன் மகராஜ் பலமாக சிரித்தார். ஸ்ரீ சுவாமி அங்கிருந்த ஒருவரின் தலைப்பாகையை கலற்றி கொடுக்க சொன்னார். அதன் ஒரு முனையை ஒருவரிடம் கொடுத்துவிட்டு மறுமுனையை மரத்தூணில் இருந்த ஓட்டை வழியாக புகுத்தி தன் கையில் வைத்து கொண்டார். எதிர்முனையில் இருப்பவரை அந்த துணியை இழுக்குமாறு ஸ்ரீ சுவாமி கூறினார். உடனே பிசாசு பிடித்த பிராமணனின் கை கால்கள் மற்றும் உடல் முழுவதும் தாழ முடியாத வலி ஏற்பட்டது. அவர் தரையில் உட்கார்ந்து கொண்டு ஓவென அழுதார். மகராஜ், என்னை விட்டுவிடுங்கள். நான் இனிமேல் அவரிடம் பணம் கேட்க மாட்டேன். நீங்கள் கூறும்படி நடந்து கொள்கிறேன் என்று அழுது புலம்பியது. கருணையின் மறுவடிவமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பாதுகைகளை அவர் மீது தூக்கி எறிந்தார். அந்த பிசாசு எழுந்து நின்று கொண்டு, மகராஜ், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. அங்கிருக்கும் மரத்தின் கீழே சென்று அமர்ந்து கொள் என்று கூறி ஒரு புளிய மரத்தை ஸ்ரீ சுவாமி சுட்டிக்காட்டினார். பிசாசு சில நிமிடங்கள் அங்கும் இங்கும் உலாவிவிட்டு அந்த பிராமணரை விட்டு நீங்கியது. பிராமணர் தன் சுயநினைவுக்கு வந்தார். அந்த பெண் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இழந்த தன் வாழ்க்கை அவளுக்கு மீண்டும் கிடைத்து விட்டதல்லவா? அவள் ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை தன் கண்ணீரால் தூய்மையாக்கினாள். அடுத்த நாள் காலையில் ஸ்ரீ சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்துவிட்டு, மகராஜ், நீங்கள் என் வாழ்க்கையின் பேரிடரை விலக்கி தள்ளி இருக்கிறீர்கள். நான் இப்போது இருக்கும் மனோநிலை வெறும் வார்த்தைகளால் கூற முடியாது என்றாள். மகராஜ், நாங்கள் இப்போது என்ன செய்வது என்று கேட்டவுடன் மகராஜ் தன் பாதுகைகளை அவள் மீது தூக்கி எறிந்தார். அதை அவள் பயபக்தியுடன் கொண்டு சென்று தன் காலம் முழுவதும் பூஜைகள் செய்து வணங்கி வந்தாள்.
ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.